மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. அனைவருக்கும் இனிய வணக்கம். கடந்த தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதிகப்படியான வருமானத்தையும் அதனுடைய ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய கதாநாயகன் எல்லாத்துக்குமே ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருந்தாலும் ஒரு சில பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க இந்த படத்துக்கு எதிராகவும், இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது தொடர்பாக திரு பாலு அவர்களுடனும் குகன் அவர்களுடனும் நாம் பேச போறோம். வணக்கம். அமரன் படம் நீங்க பாத்துட்டீங்களா? ரெண்டு பேருமே எடுத்தோடனே பயங்கரமான கேள்வி கேட்டீங்களே ஜி. அதுதான் பிரச்சனையே. இப்போ வரைக்கும் எங்களை பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப கூடிய விரைவில் பார்த்துருவோம். ஏன்னா இங்க டிக்கெட்ஸே கிடைக்கல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க திருச்சியில ஒரு 17 ஷோஸ் ஒரே நாள் சண்டேஸ்ல இருந்தது. ஆனா அந்த 17 ஷோஸ்க்குமே டிக்கெட் கிடைக்கல. மொத்தமா தியேட்டர்ஸ் ஓவரால் தியேட்டர் ஷோஸ் பார்த்தோம்னா ஒரு 100 ஷோஸ்க்கு மேல 100 ஷோஸ்க்குமே டிக்கெட் கிடைக்கல. திருச்சியில மட்டும், திருச்சி சிட்டி ஏரியாவில் மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு கூட ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக தான் போயிட்டு இருக்கு படம். அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. நம்மளாலே போய் அவ்வளோ எளிதாக போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்க முடியல. ஆனால் படம் என்ன விஷயத்த பேசுது, அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கு. நம்ம அது ரிலேட்டடான அதன் பின்னால் எழுந்த சர்ச்சைகளை பற்றியும் நம்ம கொஞ்சம் நீங்க கேட்கறதுலாம் நம்ம கொஞ்சம் தெளிவா டேட்டாஸோட இன்னைக்கு சொல்லுவோம். தமிழ்நாடு முழுக்கவே இதே எதிர்தான். திருச்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் கூட அமரனை ரொம்ப உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்கவே கூட இது பெரிய அளவுல போய் சேர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் இதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இதுல இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப தவறான செயல் அப்படின்றாங்க. அவங்களுடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் இது பண்ணிடுறேன். பல்வேறு அரசியல் கட்சிகள் அப்படி நம்ம புதுப்படையாக வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக ஒரு சில அமைப்புகள் தான். SDBI, அது நமக்கு தெரியும். அது PFI இருந்து வந்தது. இப்படி நம்ம பார்க்கும்போதே தெரியும் எந்த நபர்கள் இதை எதிர்க்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இது பொதுப்படையாக வேணாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தம் கொண்டவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். திருமுருகன் காந்தியும் அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. இல்ல, இந்த திருமுருகன் காந்தியை பத்தி திரு பாலு அவர்கள் அதை ரொம்ப அதோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் கூட சொல்லுவாரு. ஆனா திருமுருகன் காந்தி யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் யாருக்காக இயங்குறாரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அவர் இதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது நமக்கு ஒன்றும் அதிசயத்தக்க விஷயம் இல்லை. ஏன்னா அவருடைய யாரு அவருக்கு ஃபண்ட் பண்றா, யாருக்காக அவர் வேலை செய்யறா, இது எல்லாருமே நம்ம ரொம்ப நீண்ட காலமாவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இல்ல, இப்ப நம்ம திருமுருகன் காந்தி அப்படின்னு நம்ம பர்டிகுலரா இந்த ஒரு விஷயத்த இவங்க பண்ணக்கூடிய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், இது எல்லாமே திருமுருகன் காந்தின்னு ஒரு ஆட்கள் உள்ள நம்ம இதை என்ன சொல்றது அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, திருமுருகன் காந்திக்கு பின்னாடி யார் இருந்து செயல்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருமுருகன் காந்திக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு நபரா இருக்கட்டும், அவங்க SDPI கட்சியை சேர்ந்தவங்க, அதை தாண்டி உட்கார்ந்துருந்தவங்க இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் ஒரு டூல் கிட் போட்டு இந்த படத்தோட வரவேற்பு மக்கள் அதிகமா கொண்டாடுறாங்க. இங்க தேசிய மனநிலைக்கு மக்கள் பெருமளவுல சப்போர்ட் பண்றாங்க. கடந்த எலெக்ஷன்லயும் 18% தேசியவாதிகளுக்கான வாக்குகளை தமிழக மக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த எலெக்ஷன்ல. இதை தாண்டி இந்த படத்துக்கும் 2 லட்சம் மக்கள் சாராசாரையாக திரையரங்குகளுக்கு நோக்கி நகர்ந்து அந்த தேசிய சிந்தனை உள்ள ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அவங்க மனநிலையில தேசியம் ரொம்ப பெரிய லெவல்ல பதிஞ்சிரும் அப்படின்னு இவங்க நினைச்சு இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி கொண்டு வரணும். இங்க இதுக்கு மேல யாரும் தேசியத்தை பத்தி பேசக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்றதுக்காக இது என்ன அப்படின்னா நிறைய மிரட்டல்கள் விடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. நிறைய அமைப்புகள் இதுல, அதுவும் மெயினா இஸ்லாமிய அமைப்புகள் இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இப்போ இதுல என்ன அப்படின்னா, ஒரு மெச்சூர்டான ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இது படம் பாக்குறப்போ அவங்க ரொம்ப பெருமையா தான் ஃபீல் பண்ணுவாங்க. இங்க பாஜகவை சார்ந்தவர்களோ RSS சார்ந்தவர்களோ மற்றும் வேற எந்த தேசியவாதிகளோ பொதுப்படையாக இஸ்லாமியர்களை எல்லாருமே தீவிரவாதிகள்னு சொல்றது கிடையாது. ஏன்னா பாஜகவிலும் சரி, பாஜகவில சிறுபான்மையர் அணின்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. RSSலயும் ராஷ்டிரிய முஸ்லிம் மன்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கு, RMM. அதுலயும் அது இஸ்லாமியர்களுக்கான தனி அமைப்பு. இங்கேயும் இஸ்லாமியர்களுக்கான போற்றுதலுக்குரிய இடங்கள் இங்கேயும் இந்த அமைப்புகள்லயே நிறைய இருக்கு. இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு
பிரிவினைவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த படத்துல வந்து தாக்கப்படுவதாகவும் அவங்களோட சூழ்ச்சிகளை பத்தியும் இந்த படம் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குது அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, அந்த போராட்ட குழுக்கள் எல்லாமே வந்து நில உரிமை போராளிகள் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு எல்லை தாண்டிய தீவிரவாதத்துல பாகிஸ்தான்ல இருந்து நம்ம எல்லை தாண்டி நம்ம காஷ்மீர் பகுதிக்குள்ள வந்து நம்ம நாட்டை சேர்ந்த இந்தியர்கள், அவங்க யாரு? இஸ்லாமியர்கள். அதாவது இந்திய பாரத தேசத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களை வந்து தாக்குவதற்காக எல்லை தாண்டி பாகிஸ்தான்ல இருந்து வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்து அதன் மூலம் நடக்கக்கூடிய விளைவுகளை வந்து இந்த படம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த ரூட் இப்படி பார்க்காம ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இந்த நெரேட்டிவை கொண்டு போய் மக்கள் மத்தியில வந்து மெயினா இஸ்லாமியர்களும் இந்த படத்தை பார்க்க கூடாது, இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு எதிரான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கை கொண்டு போகணுன்றதுக்காக இந்த டூல் கிட் போட்டு இவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது மக்கள் மத்தியில பெருசா எடுபடல. ஆனா இதில் திருமுருகன் காந்தி பேசின ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம், அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து போர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புனைவு பண்ணியிருக்கிறாங்க படத்துல. இவங்க சொல்றபடி பார்த்தா அவர் ஒரு போர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு கடைஞ்சு எடுத்து அயோக்கியம் பேசக்கூடிய வார்த்தை இதெல்லாம். பாரத தேசத்துல இப்படி ஒரு அயோக்கியனை வந்து பொது வெளியில நடமாடவே விடக்கூடாது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அரெஸ்ட் பண்ணி முதல்ல தூக்கி உள்ள வைக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து பொது வெளியில வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ரொம்ப தப்பான வகையில யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தேச விரோத கருத்துக்களையும் பிரிவினவாத கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஆள்ல எந்த அளவுக்கு தமிழக காவல்துறையும் இந்திய ராணுவம் இது வரைக்கும் தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த அயோக்கியனை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அரெஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டே உள்ள போடணும் அப்படின்றதுதான் பொதுப்படையான தேசியவாதிகளோட மனநிலையா இருக்கு. ஒரு விஷயம் கூட பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. திருமுருகன் காந்தி சமீப காலத்துல அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தா நமக்கே ஒரு விஷயம் புரியும். பல்வேறு இடங்கள்ல திப்பு சுல்தானை மையமா வச்சு, திப்பு சுல்தான் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், அவர் இந்த தேசத்திற்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு, அவராலதான் இந்த தேசம் பெரிய பாதுகாக்கப்பட்டது, இப்படி ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலையும் அவர்களுடைய அமைப்பு சார்பாக பெரிய பெரிய கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தப்பட்டது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திப்பு சுல்தான் எப்படிப்பட்ட அவருடைய வரலாறு, அவர் எதற்காக இந்த நாட்டுக்குள்ள வராரு, என்னென்னலாம் இந்த தேசத்திற்கு பண்ணியிருக்காரு, இது எல்லாம் நமக்கு வரலாறு படிக்கும்போது தெரியும். அவர் தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை திணிப்பதற்காக இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இவர் இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதுன்றது வந்து நமக்கு அதிசயத்தக்க வகையில இல்லை. ஆனா நம்ம ஒரு விஷயத்த இதுல இது பண்ண வேண்டியது இருக்கு. இது ஏதோ அமரன் படத்துல தொடங்கியது அப்படின்னு நம்மளாட்டி எடுத்துக்க முடியல. அதை பத்தி கூட நம்ம இதை பத்தி தெளிவா பேசினா நல்லதுன்னு தோணுது. இன்னொன்னு, இவங்க மெயினா இந்த படத்துல இஸ்லாமிய மக்களுக்காக பேசுறது ஒரு சர்ச்சையா இருந்தாலும் ஜெய் பஜ்ரங் பலின்ற கோஷம் அங்க எழுப்பப்படுது. அதுக்கு வந்து இவங்க அதிகப்படியான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஒரு இந்துத்துவா இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து ராணுவத்துல ஒரு படைப்பிரிவுக்கும் ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்குமே கூட ஒரு கோஷம் உண்டு. நம்ம பல வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். அது கேரளா ரெஜிமெண்ட் வந்து சாமிய சரணமையப்பா சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு ரெஜிமெண்ட் வந்து வீர மதராசி சொல்லுவாங்க, வெற்றிவேல் வீரவேல் சொல்லுவாங்க. இருக்கு. பல ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சொல்லாடல்கள், அது ரெஜிமெண்டோட உற்சாகத்துக்கும் அவங்களுக்கு வீரம் கொடுக்கிற விதமாவும் இருந்துட்டு இருக்கு. இது ஏதோ இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி, இது ஏதோ இந்த அமரன் படத்துல வேணும்னே நம்ம திணிச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கூட சர்க்குலேஷன் வரும், ஒவ்வொரு பெட்டாலியன் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட. அதனால இது ஏதோ வேணும்னே திணிச்சது இல்லை, இது காலகாலமா இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ அங்க இருக்கிற மக்களை தீவிரவாதிகளா காட்டுறதுனால இஸ்லாமிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அங்க இருக்கிற மக்களை யாருமே தீவிரவாதிகளா காட்டலையே. அதாவது தீவிரவாதின்ற காட்டுறது எல்லாருமே குற்றச்சாட்டு என்னன்னா, காஷ்மீர் மக்கள் எடுத்துட்டாலே அவங்க வந்து தீவிரவாதியா சித்தரிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அப்படி இல்லை. அதாவது பொதுப்படையா காஷ்மீர்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் இங்க சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க ஃப்ரீயா இந்த நம்ம இந்திய பாரத திருநாட்டுல நம்ம அப்படியே நடந்துட முடியாது. ஏன்னா சட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு. எல்லா மக்களையும் எப்படி நம்ம தீவிரவாதிகளா இங்க சித்தரிக்க முடியும்? கிடையாது. அப்போ அந்த அவங்களோட மனநிலையும் அப்படி கிடையாது. அந்த மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, பாரத தேசத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள். அங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து
எல்லை தாண்டி வந்த சில அமைப்புகள் அங்கிருந்து லக்ஷரி தைவா மாதிரியும், அப்புறம் வந்து ஜெய்ஷ் இ முகமது மாதிரியான ஒரு ரொம்ப அதிதீவிரமான தீவிரவாத அமைப்புகள் இருந்து மூலச்செலவை செய்யப்பட்ட சில இளைஞர்கள், அங்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களோட அந்த தனிப்பட்ட ஒரு தீவிரவாத செயல்களுக்கு இரையானாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலா படத்துல. இதை தாண்டி வந்து அங்க இருக்கிற மக்களை பொதுப்படையா எப்படி நீங்க வந்து உரிமைக்காக போராடின மக்களை நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க இதெல்லாம் அதாவது இதெல்லாம் திரிப்புவாதம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அது எல்லாமே. இங்க வந்து அந்த மாதிரியா எந்த ஒரு சித்தரிப்புமோ எதுவுமே இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவிலயோ இந்தியன் சினிமாவிலயோ எதுவுமே வந்து அந்த மாதிரி பொதுப்படையா யாருமே சொல்லவே இல்லை. ஆனா இந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த சில ஆட்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலியமாவும், இந்த திருமுருகன் காந்தி மாதிரி ஒரு அயோக்கியன் மூலியமாவும் இந்த விஷயத்த வந்து பொதுவா இஸ்லாமியர்களை சொல்றாங்கன்னு நீங்க கொண்டு போங்க. அவங்க டைரக்டா சொன்னாங்கன்னா நம்ப மாட்டாங்க. அவங்க டைரக்டா வந்து பேச முடியாதுன்றதுனால இந்த மாதிரி ஆட்கள் மூலியமா பண்றாங்க அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம். திருமுருகன் காந்தி அதான் சொன்னேன், திருமுருகன் காந்தியை மட்டுமே ஒரு ஒரு ஃபேக்டருக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கோட்குள்ள வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து முழுமையா இதை சொல்லவே முடியாது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இப்போ நீங்க சில இஸ்லாமிய அடிப்படைவாதம் பேசக்கூடிய சில அமைப்புகள்லாம் இங்க தமிழ்நாட்டுல ரொம்ப சுதந்திரமா செயல்பட்டு அவங்களும் சில அறிக்கைகளை விட்டதை பார்க்க முடிஞ்சது, சில வீடியோஸ்லாம் இருந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க அதுல ஒருத்தர், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, அது நான் ஒரு நிமிஷம், அவரு தான் ஆரம்ப புள்ளி இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே. அவரு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு விட்டது. அதாவது இங்க வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆன்லைன் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாரும், இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சேர்ந்து போய் முற்றுகையிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கும்னு அரசு பயந்தா மட்டும்தான் இந்த மாதிரி படங்களை வெளியே வர்றதுக்கு அரசாங்கம் வந்து பயப்படும். இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளோ பெரிய தேசியவாத கொள்கை இல்லாத, தேசியவாத கொள்கையே கிடையாது அவங்களுக்கு, தேசியம் பக்கமே நிக்காத ஒரு கட்சி கூட, அதோட முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர், இந்த கட்சியோட தலைவர், அவரு போய் படம் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை வந்து பாராட்டி மனம் நெகிழ்ந்து பேசுற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. இது அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதை சொல்லலாம், தீவிரவாத அமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு டைரக்டா சொல்லாம, இஸ்லாமியர்கள் இன்னொரு வார்த்தையை உள்ள புகுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த படம் வந்து தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு படம், ஆனா இவங்க வந்து அதை திரிப்புவாதத்துல கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு செட்டிங்கை உள்ள செட் பண்ணி அதன் மூலமா இந்த படம் வந்து இஸ்லாமியர்களுக்கே எதிரான ஒரு படம் அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன அப்படின்னா, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த தியேட்டர்ல போய் முற்றுகை போராட்டம்னு போடுறாங்க. ஒரு தன் நாட்டை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து அந்த திரையரங்குக்கு போய் இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட இந்த அமைப்புகளோட ஆட்கள் அங்க இருப்பாங்க அப்படின்றதுனால அவங்க போய் பார்க்க முடியாது. இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு இது? புரியுதா? இவங்களெல்லாம் இப்படியே ஒரு இதுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி செயல்படுறாங்க. இது வந்து நார்த் இந்தியால பெரும் அளவில் இது வந்து களையப்பட்டுருச்சு. ஏன்னா நம்ம காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்தோம், கேரளா ஸ்டோரி பார்த்தோம், உரி தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்த்தோம், ஆர்டிகல் 370, அதுக்கப்புறம் அந்த வேக்சின் வார்னு ஒரு படம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரண்டா என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு ஃபீல்டில், இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப போல்டா சொன்ன படங்கள். அந்த வகையில அமரன் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ்ல இந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் ஆகி வந்தது அப்படின்றது தமிழர்களுக்கான வரப்பிரசாதம். இது எல்லாருமே நம்ம வந்து இதை நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, வந்த எந்த தமிழ் சினிமால எந்த படமுமே, நாங்க தியேட்டர் சர்க்கிள்ல விசாரிச்ச வரைக்கும் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக எந்த படத்துக்கும் இவ்வளவு மக்கள் வந்து ஆர்ப்பரித்து படம் பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா விஜய், ரஜினி, இதே சிவகார்த்திகேயனோட படம், வேற ஒரு படம் வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் அவ்வளவு வரவேற்பு கொடுக்கல. ஆனா இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் அதோட கனெக்ட் பண்ணி, பாரத தேசம் அப்படின்றது ஒவ்வொரு தமிழனின் நாடி நரம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு. அது அந்த பாரத தேசத்தோட உணர்வை தாண்டி மக்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த திருப்புவாதத்துக்கெல்லாம் பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து தலையசைக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா இந்த திருமுருகன் காந்தி மாதிரியான இப்போ மற்ற அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா திருமுருகன் காந்தி மாதிரி ஒரு அயோக்கிய பயலை வந்து
பொது வெளியில நடமாடவே விடக்கூடாது. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அமைப்புல இருக்கவங்க டைரக்ட்டா பேச முடியலன்னா, இந்த மாரி ஒரு கருவிய கொண்டு வந்து வச்சு உள்ள வச்சுட்டு, அவரு பெரிய என்னமோ முகுந்த் வரதராஜனே வந்து போர் குற்றவாளின்னு பேசுற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் குடுத்து வச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் பொதுவா இந்த இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட படம் விஸ்வரூபம் ஆகட்டும், பம்பாய் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ரோஜா ஆகட்டும், இதெல்லாம் வரும்பொழுது பெரும்பாலான அஹ், இவங்க மத்தியில வந்து எதிர்ப்பு வருது. ம். தீவிரவாதம் பண்றவங்க தீவிரவாதியா காட்டாம வேற எப்படி காட்டுறதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நீங்க சினிமா துறை சார்ந்தவர்ன்றனால இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபீல்டுல இருக்கவங்க எப்படி பாக்குறாங்க? திரைப்படத் துறையில ஒரு இப்போ தீவிரவாதி அப்படின்னு ஒருத்தர வந்து அ நீங்க வந்து என்ன சொல்றது? உள்ள பிரசன்ட் பண்ணி நீங்க வந்து புனைவு கதைகளா நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, அ அவங்க வந்து தாடி வச்சிருக்கணும். ஃபுல்லா அவங்க இஸ்லாமியர் அடையாளத்தோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாரத தேசத்துக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கக்கூடியது இஸ்லாமிய தீவிரவாதம் மட்டும் கிடையாது. ஒரு சைடுல காலிஸ்தான் தீவிரவாதிகளும் நம்ம எல்லைகள்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அண்டை தேசத்துல நடந்த சில விஷயங்களையும் பார்த்தோம் நம்ம. அப்போ தீவிரவாதியா இருக்கக்கூடியவங்க இந்த அடையாளத்துல தான் இருக்கணும் அப்படின்னு யாருமே வந்து இங்க திட்டமிட்டு பண்ணல. அந்த படம் எந்த களத்தை பேசுகிறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த படம் காஷ்மீரை பற்றி பேசுவதால், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அ தீவிரவாதிகளின் அடையாளத்தை அப்படியே அவங்க வந்து எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணணும்ன்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதுவே நீங்க காலிஸ்தான் பத்தி பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரியான உடைகள் அணிவாங்க, அவங்க என்ன தோற்றத்துல இருப்பாங்க அப்படின்றது மாதிரியான அ அந்த ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அவங்க பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து இங்க டெரரிஸ்ட்ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஈழை எல்டிடி பத்தின ஒரு ஒரு படம் சந்தோஷ் சிவன் டைரக்ஷன்ல வந்துச்சு. அங்க இந்த மாதிரியான அடையாளங்கள பண்ணாங்க. அந்த படத்தையும் பேன் பண்ணாங்க இங்க. அதுக்கப்புறம் இனம்னு ஒரு படம் வந்தது. இனமையும் பேன் பண்ணாங்க. அ இது என்ன அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சார்ந்த சில ஆட்களுக்கு அரசாங்கம் வந்து தலைய அதாவது அவங்கள கண்டு அரசாங்கம் பயப்படுதோ அப்டின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வருது. இதே விஸ்வரூபம் நீங்க சொன்ன மாதிரி, விஸ்வரூபம் படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ணவே முடியல. ம். ஃபர்ஸ்ட் இந்த படம் எங்க ரிலீஸ் ஆச்சு தெரியுங்களா? இந்த இந்தியா இந்த ஒட்டுமொத்த பாரத தேசத்திலேயே குஜராத்ல தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். குஜராத்ல அப்ப மோடிஜி வந்து சிஎம்மா இருக்கிறாங்க. தன் கைக்குள்ள வந்து மொத்த லா அண்ட் ஆர்டர். இங்க யாரும் இந்திய இறையாண்மைக்கும், பாரத தேசத்துக்கும் எதிராக எந்த ஒரு மதத்துக்காரங்களும் அங்க பேச முடியாது. அப்படி தன் கைக்குள்ள வந்து தன்னோட அந்த மாநிலத்த வச்சிருந்ததுனால, யாரும் அதுக்கு எதிர்ப்பா பேசுறதுக்கு பயந்தாங்க. அந்த ம். டைம்ல இப்ப இருக்கக்கூடிய எஸ்.வி. சேகர் மோடிஜிய போய் பார்க்க போன டைம்ல, விஸ்வரூபம் வந்து கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்த டைம். அப்போ மோடிஜி வந்து எஸ்.வி. சேகர்ட்டயே சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாரி உங்க ஊர்ல விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகலைன்னா குஜராத்ல பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த ஆளுமை மிக்க, ஆண்மை மிக்க ஒரு தலைமைய வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆளும் மாநிலங்கள் எல்லாமே அந்த மாதிரியான நடைமுறை தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ்லாம் இன்னைக்கு நீங்க சாதாரணமா பேசிட்டு, இது இப்படிலாம் நீங்க எதிர்ப்புலாம் தெரிவிச்சுட்டுலாம் அங்க இருக்க முடியாது. அங்க என்ன ஆகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ம். மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு, இந்த மாதிரியான பிரிவினைவாதத்திற்கும், தீவிரவாதத்திற்கும் எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு கொண்ட ஒரு அரசாங்கம் வந்து அமையிற வரைக்கும், இங்க இந்த மாதிரியான ஆட்கள் பேசிக் கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா அது அன்பார்ச்சுனேட்லி ஜெயலலிதா வந்து தி மோஸ்ட் அயர்ன் லேடி ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்னாலேயே, விஸ்வரூபம் படத்துக்கு வந்து அவங்க நெருக்கடிக்கு உள்ளானாங்க. இங்க ம். அவ்வளோ பிரஷர் குடுக்கப்பட்டது. ஏன் குடுக்கப்பட்டது? அடிப்படையில இங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த அரசுகள் எல்லாம் தலை அசைச்சு வந்தது. இங்கிருந்து இப்போ திராவிட கட்சிகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு வோட் பேங்க் பாலிடிக்ஸ்னால சப்போர்ட் பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம மோடிஜி மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை இங்க தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்ல. கோயம்புத்தூரே எடுத்துக்கோங்க. ஜெமிஷா முபின் மேட்டர், அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் மேட்டர யார் எக்ஸ்போஸ் பண்ணாங்க? அண்ணாமலைஜி வந்து தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவரு வெளிய சொல்லல அப்டின்னா, அது ஒரு நார்மலா ஒரு அ ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் மாரி இது ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு ஃபர்தரா அத இன்வெஸ்டிகேட் பண்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் வெளிய வந்திருக்கு. நேத்து ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வந்து நம்ம படிச்சோம். இந்த மாதிரி ஜெமிஷா முபின் சம்பந்தமா அ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. அதுக்கு வந்து நேத்து தினமலர்ல ஒரு இது போட்டிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க போடுங்க. தற்கொலை தற் படை தாக்குதல். தற்கொலை படையாக மாறி வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா போறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குண்டு வெடிப்பு நிகழ்த்திய பலியான ஜமிஷா புபின் எங்களுக்கு வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி அளித்து தற்கொலை படையாக மாற்றி வந்தார். போதுமா?
அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்சிடென்ட்டா அவங்க வந்து அஹ், அந்த டைம்ல வந்து மக்கள் மத்தியில ஒரு புரிதலை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அந்த டைம்ல பண்ணாங்க. ஏன் இது அரசு பண்ணுது? ஓப்பனா நீங்க ஏன் நம்மளுக்கு புரியுது. அந்த இடம் வந்து நம்ம கோட்டை மேடா இருக்கட்டும், தொடர்ந்து சம்பவங்கள் நடந்தது, செக் போஸ்ட் இருந்தது. அதுக்குள்ள யாரும் போய் அவ்வளோ சீக்கிரம் ப்ராப் பண்ணிட முடியாது. இந்த மாதிரிலாம் புரியுது. அப்போ நீங்க என்ஐஏ மாதிரியான ஒரு புலனாய்வு அமைப்புக்கு அந்த ஜெமிஷா முபின் கேஸ பாஸ் ஆன் பண்றதுக்கே 1 வாரம் ஆச்சு. அந்த டைம்ல. 1 வாரமோ 3 நாள் 4 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படிலாம் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்களை வச்சு நம்ம ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க வந்து இந்த இயக்கங்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது இதை நம்ம இது எப்படி சொல்றது என்னன்னு தெரியல. இது நம்ம ரொம்ப ஓப்பனாவும் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பின்னாடி. சொல்லுங்க ஜி. அதாவது நீங்க இது ஏதோ திருமுருகன் காந்தி அப்படின்னு நம்ம மட்டுமே இதை பாத்திர முடியாது. என்ன ரீசன்னா, சமீபத்துல திரு அமீர், இயக்குனர் அமீரோடைய ஒரு இன்டர்வியூ நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். சமீப காலமாக இந்திய சினிமாக்களில் தீவிரவாத போக்கு போயிட்டு இருக்கு, இந்துத்துவா போக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படி அவர் எந்த படங்கள் இந்துத்துவா போக்குல போகுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவர் நம்ம அதுக்கு முன்னாடி பாலு சொன்ன மாதிரி காஷ்மீர் ஃபைல்ஸ், இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், உரி, இந்த மாதிரி தேசபக்தியில உண்மையான நடந்த நிகழ்வுகளை அப்படியே படமா எடுத்து வெளியிடுறது. அவர் குறிப்பா இந்துத்துவ படங்கள், தீவிரவாத சினிமால தீவிரவாத இந்து தீவிரவாதம் நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ற படம் எல்லாமே எதுன்னு பார்த்தா உண்மையான சம்பவங்களை மையமா வச்சு எடுத்த படங்கள் தான். அது வந்து இவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை எதுவா இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, இவங்களுக்கு வந்து திரைத்துறையில இருந்து தேசபக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்கும். முன்னிருந்த காலங்கள்ல வந்து வெறும் கமர்ஷியல் சினிமாவா இருந்த ஒரு இது வந்து இன்னைக்கு தேசபக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய மையங்களாக மாறும்போது அதை அவங்களால ஏத்துக்க முடியும். ஏன்னா அப்படி வரும்போது அவங்களுக்கு அதோட சித்தாந்தத்துடைய வேலைக்கு அது பாதிப்பாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த கேரளா ஸ்டோரிஸ், இது காஷ்மீர் ஃபைல்ஸ், உரி, இது எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்துல நடந்த விஷயத்த அப்படியே எடுத்து படமா கொடுக்குறாங்க. இதை பாக்குற மக்கள் எங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த சம்பவத்துக்கு எதிராக திரும்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு அதெல்லாம் இது பண்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் சரி, இப்ப நடந்த விஷயங்களையும் சரி, நம்ம அதை பார்க்க முடியும். இவங்களுக்கு அமரல் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய வேலை வந்து பாதிக்கப்படுது. அதனால இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஏன்னா நம்ம தொடர்ந்து பாக்குறோம், குறிப்பா இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அமைப்பு, நம்ம அதை பத்தி பேசியாங்க. இது திருமுருகன் காந்தி மட்டும் இதுல இல்ல, திரையரங்குகளை முற்றுகையிட்டது யாருமே எஸ்டிபி. எஸ்டிபி நம்ம யாருக்கு போனோம்னா தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்புடைய அரசியல் முகம். நமக்கு தெரியும் எதனால எஸ்டிபி பிளான் பண்ணாங்க. அது தேசத்துக்குள்ளேயே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அதை தடை பண்ணிருக்கோம். அந்த அமைப்புல இருந்தவங்கதான் இப்போ எஸ்டிபிஐ அரசியல் கட்சியில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அமைப்பு மட்டும்தான் ஒரு சைட்ல தடையா இருக்கே தவிர அதோடைய செயல்பாடுகள் வேற வடிவத்துல இன்னமும் கூட இந்த நாட்டுல செயல்பட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். இதை நமக்கு தொடர்ந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, எஸ்டிபிஐயும் கூட தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா எத்தனையோ நல்ல இஸ்லாமியர் இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம சொல்றத நம்ம பல பேர் சொல்ற விஷயம் தான், தீவிரவாதிகள் கிடையாது, ஆனால் சிஸ்டம் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த விஷயத்தை தான் நம்ம மக்கள் சொல்றோம். எத்தனையோ நல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டுல இருக்காங்க. எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவர் யாரும் ஏன்னா அவர் இந்த தேசத்தை நேசித்தார், இந்த தேசத்துக்காக வாழ்ந்தார், அந்த தேசத்தை அடுத்த நிலை கொண்டு போய் உழைச்சார். அந்த மாதிரி எத்தனையோ நல்ல இஸ்லாமியர்கள் இன்னும் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை நம்ம போற்றிக் கொண்டுதான் இருக்கோம். ஆனா நம்ம யாரை எதிர்க்கிறோம்னா, இந்த ஜெமிஷா முபின் இந்த மாதிரி தீவிரவாத செயல்பாடுகள் இருக்கிறவங்க நம்ம எதிர்க்கிறோம். அதை அப்படி எதிர்க்கிறதுனால இஸ்லாமியர்களே எதிர்க்கிறோம்னு கிடையாது, தீவிரவாத செயல் செய்யறவர்கள் நம்ம எதிர்க்கமே தவிர இஸ்லாமியர்களை ஒருபோதும் இந்த தேசத்தில் எதிர்த்ததே கிடையாது. அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியது, ஒரு சில பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் பட்டதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் பாதிக்கப்படுது. அந்த சமுதாயம் தான் அதை பத்தி சிந்தனை பண்ணணும் இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முகம் கொடுத்துறாங்க. ஒரு குழுவினர் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பலியாடாக்கிறாங்க.
உதாரணத்துக்கு இந்த எஸ்டிபிஐ மட்டும்தான் இந்த படத்தை எதிர்க்கிறாங்க. அதே போல ஒன்னு ரெண்டு இஸ்லாமிய அமைப்புகள். ஆனா இங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல என்ன பேசுறாங்க? இஸ்லாமியர்கள் எல்லாம் அமரர் படத்திற்கு எதிராக போராட்டம். அது கிடையாது. ஒரு ஒரு சாரார் மட்டும்தான் அந்த படத்தை எதிர்க்கிறாங்க. அதனால எஸ்டிபிஐ ஒன்றும் இஸ்லாமியர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட இது உரிமையாளர் கிடையாது. அது ஒரு அமைப்பு எதிர்க்குது. அத அவங்க மட்டும்தான் எதிர்க்கிறாங்க தவிர நல்ல தேசபக்தி உள்ள இஸ்லாமியர்கள் இன்னும் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த சர்ச்சை கிளம்பல, கொஞ்ச நாள் கழிச்சுதான் சர்ச்சை கிளம்பிருக்கு. இது ஏதாவது அரசியல் மடைமாற்றத்துக்கான ஒரு வழியா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க திங்க் பண்றீங்களா? இல்ல இது நீங்க கேட்டது கரெக்டான ஒரு பாயிண்ட். இதுல வந்து ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வரும் நவம்பர் 25ஆம் தேதி வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் நடக்க இருக்கு. அங்க முக்கியமான சில சட்டங்களை வந்து நம்ம மத்திய அரசு கொண்டு வருவதாக ரொம்ப நம்பகத்தகுந்த வட்டாரங்கள்ல சில விஷயங்கள் வந்து அங்கங்க கசிஞ்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வக்ஃபு வாரியம் சம்பந்தப்பட்ட அந்த பில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதுல பில் வந்து ஆன் டேபிள் வந்துச்சு. அது அது முழுமையான நடைமுறைக்கு வருவதற்கு உண்டான முழு சாத்தியக்கூறுகள் வந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இன்னொரு சட்டம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் தயாரித்து வருவதாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, அர்பன் நக்சல்களை வந்து கண்ட்ரோல் செய்வதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு கொண்டு வர இருக்குது. அதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் மட்டும்தான். இவங்க இந்த இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான பேச்சுக்கள் எல்லாம் ஓப்பனா அதுக்கப்புறம் பேச முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பரவலா பேசப்பட்டுட்டு வருது அந்த சட்டங்கள் வெளியே வந்தா. பிளஸ் வந்து நம்ம அந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு உண்டான அந்த கண்ட்ரோல் செய்யக்கூடிய சில சட்டங்களும் அந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம் உட்காந்து கண்டமணிக்கு ஃபேஸ்புக் இதுலாம் அவங்க வந்து பேச முடியாத அளவுக்கான சில சட்டங்களும் வர இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மெயினா இந்த அர்பன் நக்சல் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு சட்ட வரையறை வந்து ரொம்ப பெரிய அளவுல இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையோட செயல்பாடுகளையும் குறைக்கும் வகையில அந்த சட்டம் கொண்டு வரப்படும்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. அப்போ இது அதோட ஆரம்ப புள்ளி அமரன்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து அது ஒரு வேற ஒரு டைரக்ஷனுக்கு எடுத்துட்டு போய் அந்த பிரச்சனைக்குள்ள இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஆரம்பிக்கிறதுனா ஆரம்ப புள்ளியா இதை கூட வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இது வந்து இந்திய உளவுத்துறைக்கு தான் தெரியும் இது எப்படி இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பின்னாடி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா நம்ம நாட்டிற்கு தேவையான சில சட்ட திருத்தங்களை நம்ம கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் இப்போ. ஏன் அப்படின்னா உலக நாடுகள் ஃபுல்லா போர் பதட்டங்கள்ல இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இங்க நம்ம கூடயே இருக்கக்கூடிய சைனா வந்து இப்போ ட்ரம்ப்போட அந்த மேசிவ் விக்டரிக்கு அப்புறம் அவங்க சில நாடுகளுக்குள்ள சில விஷயங்கள் பண்றதையும் நம்ம வந்து பரவலா பார்க்க முடியுது. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வந்து எந்த நேரத்திலயும் யூனிஸோட ஆட்சி கலைஞ்சு மறுபடியும் ஷேக் ஹசீனாவே வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் அமைவதற்கும் இருப்பதாக நம்ம வந்து யூகிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஒரு சமநிலை இல்லாத ஒரு உலக ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு வாரம் 10 நாள் ஓடுனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா இந்த நம்ம நாடாளுமன்றத்துல வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய சட்டங்களுக்கு எதிர்ப்பான சில மனநிலையை கொண்டுவதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு யூகங்களும் இருக்கு. அது வந்து எப்படின்றது தெரியல. ஆனா வந்து இதை வந்து மோடி அரசாங்கத்தின் கீழே இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் செஞ்சிட முடியாது. இதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ண அத்தனை விஷயத்தையும் மோடி அரசாங்கம் வந்து சுக்குநூறா உடைச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப திமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் குரூப்புக்கெல்லாம் திமுகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அவங்களும் கொஞ்சம் வந்து சமீப காலமா இவங்களுக்கு வந்து தங்களோட அந்த தங்களோட கதவுகளை மூடி வைத்திருப்பதாக தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களும் கேள்விப்படுறோம். அதனால கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இவங்க அலையிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அதனால நீங்க சொன்ன மாதிரி அதற்குண்டான வேற ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலை வருவதற்குண்டான ஒரு மாற்று அதாவது திருப்புவாதத்தை ஏற்படுத்துவதாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனா இதெல்லாம் நடக்காது. நடக்கவும் மோடி அமித்ஷா தலைமையிலான மத்திய அரசு வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டுறது மக்களுக்கு வந்து என்னைக்குமே அரணாக வந்து பாதுகாப்பு அதாவது ஒரு ராக் ஃபயர்வால் சீல்டு மாதிரி வந்து 2 பேரும் இருந்தும் காத்துட்டு வராங்க.
அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்காது. சொன்ன விஷயம் எனக்கும் அதுல ஒரு இது இருக்கு. அந்த வகுப்போடு இன்னைக்கு நம்ம அந்த வகுப்போட விஷயத்த மாற்றத்துக்கான ஒரு செயலா இருக்கும்னு எனக்கும் கூட தோணுது. காரணம் என்னன்னா, முன்னாடி இந்த இஷ்யூ ஆனது திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையில இருந்து இந்த பிரச்சனையானது தொடங்க ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு இது கேரளத்திலயும் கர்நாடகாவிலும் ஒரு பெரிய மூமெண்டா மாறி இருக்கு. என்னன்னா கேரளால பல கிராமங்கள் இன்னைக்கு வந்து வகுப்போருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது அது பெரும்பாலும் பாதிக்கப்படுறது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். ஏதோ இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைன்னு கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சுத்த கூட அது அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பெரிய போராட்டம் கேரளத்திலும் தொடங்கி இருக்கிறது, கர்நாடகத்திலும் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் அது எழக்கூடிய சூழ்நிலை நம்ம திருச்செந்துறையை பார்க்கும்போது நமக்கு தோணுது. தற்காலிக தீர்வுகளிலிருந்து நிரந்தர தீர்வு இந்த தீர்க்கான கூட்டத்தொடரில் இதுக்கான முடிவு வரும். அத திசை மாநாட்டில் கூட இது இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் இருவருக்கும் நன்றி. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.